Taste the Daily. இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதில் வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாணவர்களே, பெற்றோர்களே, கவலைப்படாதீங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா என்னோட முதல் வேலை, முதல் கையெழுத்து, தமிழ்நாட்டிலிருந்து நான் நீட் தேர்வை அடியோடு ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வாங்கி கொடுப்போம் என வாய்க்கிழிய பேசி வரும் திமுக நீட்டை வைத்து நாடகமாடுவது ஊர் அறிந்த உண்மையாகிவிட்டது. இந்த விமர்சனத்திற்கு காரணம் இல்லாமல் இல்லை. விடியா திமுக ஆட்சிக்கு வந்தபோது கொரோனா 2வது அலை உச்சத்தில் இருந்தது. அப்போது முன்கள பணியாளர்களாக மருத்துவர்கள், செவிலியர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். தங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து மக்கள் சேவையில் ஈடுபட்ட மருத்துவர்களை விடியா திமுக அரசு என்ன செய்தது? வீதியில் இறங்கி போராட வைத்தது. தங்களின் உரிமைக்காக போராடிய செவிலியர்களை குண்டுக்கட்டாக தூக்கி குப்பையை வீசுவது போல தெருவில் வீசியது. தமிழர்கள் மருத்துவர்களாக கூடாது என்பதற்காகவே மத்திய அரசு நீட் தேர்வை கொண்டு வந்துள்ளதாக மேடை மேடையாக பேசிய விடியா திமுக போராடிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நடத்திய விதம் தமிழக மக்களிடையே முகம் சுளிக்க செய்ததை மறந்திருக்க மாட்டோம். விடியா திமுக இந்த துரோக ஸ்வட்டின் அடுத்த கட்ட மாநில உரிமைகளுக்கு எதிராக உள்ளதென மத்திய அரசை எதிர்த்து போராடும் விடியா திமுக அரசு வேலை வாய்ப்புகளை ஒழித்தல் என்ற மத்திய பாஜக அரசின் கொள்கைகளின் கைப்பாவையாக மாறி மத்திய பாஜகவுக்கு ஒத்துழைக்கும் வேலையை செய்து வருகிறது. நீட்டை விட கொடுமையானது அரசு மருத்துவர்களின் முதுநிலை மருத்துவ படிப்பு கனவுகளை தகர்ப்பது. அந்த கொடுமையை விடியா திமுக செய்ய தொடங்கி இருப்பது மருத்துவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களின் கோபத்தையும் கிளறிவிட்டுள்ளது. ஏற்கனவே மேல்மா சிப்காட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை ஏவி விவசாயிகளின் கோபத்திற்கு ஆளானது திமுக. 12 மணி நேர வேலை திட்டத்தை கொண்டு வந்து தொழிலாளர்களின் வயிற்றெரிச்சலை வாங்கிக் கொண்டது விடியா திமுக. தற்போது மருத்துவ கனவுகளுடன் இருக்கும் மருத்துவர்களின் உரிமையையும் பறித்திருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேவதி.